மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் மொத்தம் 53,47,315 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் கடன்களுக்கான வட்டி செலுத்துவதற்காக 14,03,000 கோடி ரூபாயும், மானியங்களுக்காக 4,10,000 கோடி ரூபாயும், ஓய்வூதியத்திற்காக 2,96,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. துறை ரீதியாக பார்த்தோமானால் போக்குவரத்து துறைக்கு 5,98,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் துறைக்கு 2,73,000 கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2,55,000 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. வேளாண் துறைக்கு 1,62,000 கோடி ரூபாயும், கல்வித்துறைக்கு 1,39,000 கோடி ரூபாயும், எரிசக்தி துறைக்கு 1,09,000 கோடி ரூபாயும், சுகாதாரத்துறைக்கு 1,04,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 85,000 கோடி ரூபாயும், ஐடி மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு 74,000 கோடி ரூபாயும், வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு 70,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலனுக்கு 62,000 கோடி ரூபாயும், அறிவியல் துறைக்கு 55,000 கோடி ரூபாயும், வரி நிர்வாகத்துக்கு 45,000 கோடி ரூபாயும், வெளியுறவுத்துறைக்கு 22,000 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.